ஹைப்ரிட்ன்ற ஒரு வார்த்தை கேட்டு ஏமாந்து இந்த காரை வாங்கினேங்க. வாங்கின பின்னாடி தான் தெரியுது, இது ஹைப்ரிடே இல்ல. எர்டிகா VXI வாங்கி நம்ம 3 மந்த்ஸ்க்கு மேல ஆகுது. இது வரைக்கும் ஒரு 2500 கிலோமீட்டருக்கு மேல நம்ம ஓட்டியிருப்போம். ஸோ எனக்கு ரொம்ப நாளா தோணிட்டு இருந்தது, ஏன் நம்ம வந்து ஒரு 3 மந்த்ஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ போடக்கூடாதுன்னு. அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் சர்வீஸும் முடிஞ்சது. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த 3 மந்த்ஸில் நான் ஒன்றும் பெருசாக வந்து எந்த அக்சசரிஸும் போடலைங்க காரில். இந்த நூடுல்ஸ் மேட்டை தவிர நான் வந்து வேறு எந்த அக்சசரிஸும் போடலை. இந்த நூடுல்ஸ் மேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஸ்டோரில் வந்து 1500 2000 கிட்ட சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 2x12 ஃபீட் மேட்டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 600 ருபீஸ்க்கு தான் சேல் பண்ணாங்க. ஸோ நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கி நானே கட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு ஃப்ரண்ட்லேயும் வந்து கவர் ஆயிரும், மிட் ரோலையும் வந்து நமக்கு கவர் ஆயிரும், பேக்லேயும் நமக்கு வந்து கவர் ஆயிரும். இந்த 12 ஃபீட் 12x2 வே. ஸோ இன்ஸ்டாலேஷன் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. உங்ககிட்ட வந்து கத்திரிக்கோல் இருந்ததுன்னா நீங்கள் அளவாக பார்த்து கட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸி டு இன்ஸ்டாலேஷன் தான். ஸோ தேவையில்லாமல் காசை போட்டு நீங்கள் வெளியே வந்து நீங்கள் வாங்காமல் நீங்களே வந்து 600 ருபீஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்களே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்புறம் சீட் கவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கார் வாங்கும் போதே ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஒரு 2 மந்த்ஸ் டெலிவரி டைம் டிலே ஆனதுனால எனக்கு காம்ப்ளிமெண்ட்ரி அந்த சீட் கவர் கொடுத்தாங்க. இதை நான் வெளியே போட்டிருந்தேன்னா எனக்கு மினிமம் வந்து ஒரு 12K கிட்ட நமக்கு சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வெயிட் பண்ண வச்சதும் நல்லதாக தான் போச்சு. ஸோ ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி விட்றேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இந்த ஹெட்ரெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். ஸோ பைபாஸில் போயிட்டு இருக்கும்போது 2 பீஸும் சேர்த்து 200 ருபீஸ்க்கு சேல் பண்ணாங்க, நான் வாங்கிட்டேன். ஸோ இந்த பேட்ச் கலர் சீட் கவருக்கு இதுக்கும் வந்து நல்லாவே ஆப்டாச்சு. ஸோ அதனால் நான் வாங்கி போட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2419 கிலோமீட்டர் வந்து நம்ம ட்ரைவ் பண்ணியிருப்போம். ஸோ நான் ஒரு லாஸ்ட் ஒரு 1 வீக்காக வந்து சிட்டியில் தான் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கனால எனக்கு 14 கிலோமீட்டர் தான் மைலேஜ் கிடைக்குது. இந்த எர்டிகா VXIயில் வந்து ஸ்மார்ட் ஹைப்ரிட் இன்ஜின் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் இன்ஜின்ன்றது இனிஷியலாக நான் என்ன நினச்சேன், ஒரு 40 கிலோமீட்டர் வரையும் பேட்டரியில் ரன் ஆகும், அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் மூலியமாக ரன் ஆகும்னு நினச்சோம். பட் நான் ஏமாந்துட்டேங்க. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, இந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட்ன்றது வந்து ஒரு 2 திங்ஸ்க்காக தான் யூஸ் பண்றாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பெல்லாம் ஆக்சிலேட்டரை வந்து ப்ரெஸ் பண்றோமோ அதில் வந்து ஒரு ஐஜிஏன்னு சொல்லிட்டு ஒரு மோட்டர் இருக்கு. அதுவும் இன்ஜின் கூட சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணி, ஸோ இன்ஜின் வந்து பெட்ரோல் மூலியமா ரன் ஆகும், அந்த ஐஜிஏ வந்து எலக்ட்ரிக் பேட்டரி மூலியமா வந்து ரன் ஆகும். ஸோ இந்த 2 இன்ஜினும் வந்து ஒன்னா நமக்கு ரன் ஆகும்போது நமக்கு ஃபியூயல் எஃபிஷியன்சி வந்து கொஞ்சம் கம்மியாகும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியிலேருந்து நமக்கு பவர் எடுத்துக்கிறனால நமக்கு டார்க்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடியல் ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் அப். இது மூலயம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பெல்லாம் ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போல்லாம் பெட்ரோல் மூலயமா நமக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாமல் அந்த ஐஜிஏ மோட்டர் மூலயமா தட் த்ரூ எலக்ட்ரிக் பேட்டரி மூலமாக நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஈவன் தோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 1 வீக்காக நான் வந்து சிட்டிக்குள்ளேயே தான் நான் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஸோ இந்த 14 கிலோமீட்டர் மைலேஜ்ன்றது ஓகே தான். ஏன்னா பழைய நான் வச்சுருந்த வேகனார் காருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் கீழே தான் வந்து கிடைச்சது. இது அக்செப்டபிள், ஏன்னா 7 சீட்டர் 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான். பட் ஸ்மார்ட் ஹைப்ரிட்னு போட்டு யூசரை ஏமாத்துறது வந்து தப்பு இல்லைங்களா? அது ஃபேக். சரி, ஓகே, வாங்கியாச்சு, இனிமேல் என்ன கேட்டு என்ன பிரயோஜனம்? ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு 1 மந்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் வந்து ட்ரைவ் பண்ணி முடிச்சிட்டேங்க. ஸோ சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போய் விட்டேன். எனக்கு 160 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இந்த 160 ருபீஸ் எதுக்கு சார்ஜ் பண்ணாங்கன்னா, இந்த வீலுக்கெல்லாம் கப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேக் போட்டாங்க. ஒரு டேக்கு 10 ரூபான்னு சார்ஜ் பண்ணி 40 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாலிஷு அது இதுன்னு சொல்லிட்டு சம்திங் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு ஒரு 160 ருபீஸ் கொண்டு வந்து போட்டாங்க. பட் இந்த ஃபஸ்ட் சர்வீஸில் வந்து அவங்க என்ன தெரியுங்களா பண்ணாங்க, ஜஸ்ட் வாட்டர் வாஷ். ஸோ இந்த வாட்டர் வாஷ் மட்டும்தான் ஃபஸ்ட் சர்வீஸில் வந்து கவர் ஆகுது, வேறு எதுவுமே வந்து கவர் ஆகலை. ஏதாவது நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா அதை பார்ப்பாங்க. பட் எனக்கு தெரியல அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்களா இல்லையான்னு. நான் வந்து எதுவுமே ரிப்போர்ட் பண்ணல, ஏன்னா நான் எந்த ப்ராப்ளமும் நோட்டீஸ் பண்ணல காரில். நான் வாங்கினது வந்து ஸ்மூத்தாக தான் போய்ட்டு இருந்தது. பட் ஒரு விஷயம் என்னென்னா, நான் வாங்கும் போது எனக்கு 17 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து சாலிடாக கிடச்சிச்சு சிட்டி டிரைவிங்லேயே. பட் ஆஃப்டர் ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் ஈவன் தோ அவங்க எந்த இதுவும் வந்து மேஜராக சர்வீஸ் பண்ணலனாலும் எனக்கு மைலேஜ் வந்து ஃபுல்லாகவே ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு வந்து 14 கிலோமீட்டர் தான் மைலேஜ் கிடைக்குது. ஸோ மீதி விஷயம்லாம் வந்து ஜாலியாக ஒரு டிரைவ் போயிட்டே பேசலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் காரில் போகிறீங்களோ இல்லை பைக்கில் போகிறீங்களோ
பைக்கில் போனீங்கன்னா ஹெல்மெட் மஸ்ட்டு, காரில் போனீங்கன்னா சீட் பெல்ட் மஸ்ட்டு. என்ன மனுஷன்? நாம் வந்து அட்வைஸ் கொடுக்குறேங்க சீட் பெல்ட் போடுன்னு, பட் நாம் அதை ஃபாலோ பண்ணுறோமா? எங்கள் வீட்டிலலாம் நம்ம சொன்னோம்னா ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இன்ஜினை பற்றி தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எர்டிகா காரில் வந்து பார்த்தீங்கன்னா K15C நேச்சுரலி ப்ராசஸ்டு பெட்ரோல் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, 1.5 லிட்டர். ஸோ இது வந்து டர்போ இன்ஜின் கிடையாதுங்க. இது வந்து ஒரு மைல்டு பர்ஃபார்மன்ஸ்க்கான வெஹிக்கிள் தான். இப்போ நம்ம ரொம்ப எடுத்த உடனே க்ரூஸ் பண்ணோம்னா வந்து 100 வந்து 5 செகண்டில் ரீச் ஆகுது, 2 செகண்ட் ரீச் ஆகுது, அந்த மாதிரி வெஹிக்கிள் எல்லாம் இது கிடையாது. இது மைல்டு பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள். பட் ஹில் ஸ்டேஷன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 டைம்ஸ் போயிட்டு வந்துட்டேன் இந்த காரில். ஸோ எனக்கு ஹில் ஸ்டேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக ஏறிச்சுங்க இந்த 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினில் வித் 7 பேசஞ்சரோடு நான் சொல்கிறது. 7 பேசஞ்சரோடு நான் ஹில் ஸ்டேஷன் ஏறும்போதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எந்த ஒரு லேகுமே ஃபீல் ஆகலை. நம்ம க்ரூஸ் பண்ணிட்டு நான் போகும்போது செகண்ட் கியரில் தான் நான் ஏறினேன், பட் எனக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக ஏறிச்சு. ஸோ இன்ஜினை பொறுத்த வரையும் டாப் நாச்சுன்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ். ஸோ மைலேஜ் நான் ஆல்ரெடி நான் பேசிட்டேன், பட் ஸ்டில் வந்து ஐ வுட் லைக் டு டாக் அபவுட் தட் அகெயின். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் 14 கிலோமீட்டர் தான் மைலேஜ் தருது. நான் அதை ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு ப்ரூஃபும் ஷோ பண்ணிட்டேன். பட் ஹைவேல எவ்வளோ என்ன ப்ரோ உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரீசெண்டாக வந்து கேரளா ட்ரிப்பு போயிருந்தேங்க. 600-700 கிலோமீட்டர் வந்து ட்ரைவ் பண்ணியிருப்பேன். இந்த 600-700 கிலோமீட்டருக்கு நான் பைபாஸில் போகும்போது எனக்கு சாலிடாக வந்து 17 கிடைச்சதுங்க. அடுத்த சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர். ஸோ அதில் வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு கார் சர்வீஸை முடித்த பின்னாடி எனக்கு மைலேஜ் ஃபுல்லாகவே ட்ராப் ஆச்சு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருந்தது. ஏன் நான் ஒஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்கிறேன்னா, ஸோ ஆஸ் அ டெக்னீஷியனாக அவங்க தான் வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, என்ன ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். பட் நான் காரை விட்ட உடனே அவங்க வந்து ஓகே ப்ரோ நீங்கள் போல எல்லாம் வந்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. என்கிட்ட எதுவும் கேட்கல, நானும் வந்து எதுவும் சொல்ல மறந்துட்டேன். மேபி அது என்னோட மிஸ்டேக்காக தான் இருக்கலாம், நான் ஏதாவது சொல்லியிருக்கலாம், பட் நான் சொல்லலை. மேபி அது என்னோட ஃபால்ட்டாக கூட இருக்கலாம். பட் ஆஸ் அ டெக்னீஷியனாக அவங்க வந்து கேட்டிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நார்மல் ஒரு டேக் போடுறதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஈவன் 40 ருபீஸ் தான் ஓகே தான் சொல்லிடலாம், பட் எனக்கு எதுவும் சரிப்பட்டு வரலங்க. ஸோ இந்த மைலேஜ் ட்ராப் ஆனதுக்கு மேபி இந்த E10 E20ன்ற பெட்ரோலெல்லாம் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறனால கூட இருக்கலாம். ஸோ இது 2026 மாடலுன்றனால நமக்கு அப் டு E20 பெட்ரோல் வரையும் இது சப்போர்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு மேலே வந்து கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா வண்டி வந்து காயலாங்கரைக்கு தான் போகும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் சொல்ல முடியாது, அது நல்லா எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கலாம் அந்தமாரி பெட்ரோலு. ஸோ கவர்மெண்ட் வந்து ப்ராப்பராக எந்த ஒரு டெஸ்ட்டும் பண்ணாமல் டைரெக்டாக கன்சியூமர் யூசேஜுக்கு வந்து எந்த ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டும் கொண்டு வந்தாலும் அது வந்து நான் அக்செப்டபிள்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இவ்வளோ காசு போட்டு நம்ம வாங்குகிறோம், ஒரு ட்ரீம் வெஹிக்கிள்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று வாங்குகிறோம், அதில் வந்து கண்ட கரும்பு ஜூஸ் எல்லாம் நம்ம ஊற்றி நம்ம ஓட்டணும், இப்படி தான் ஓட்டணும் அப்படின்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ணோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஈவன் அதர் கண்ட்ரிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா E20 எல்லாமே இருக்குது. பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியிலலாம் E85 பெட்ரோலெல்லாம் வந்து சேல் பண்ணுறாங்களாம். ஸோ இன்கேஸ் வந்து E85 தமிழ்நாடுக்குலாம் வந்ததுன்னா அவ்வளோதாங்க. நம்ம வந்து காரெல்லாம் விற்றுட்டு சைக்கிள் வாங்கிட்டு நம்ம போகிறத தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா எவ்வளோ காசை போட்டு நம்ம வாங்குகிறோம், இன்ஜின் ஃபெயிலியரு அந்த ஃபெயிலியருன்னு சொல்லிட்டு வந்ததுன்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் வந்து நம்ம கண்ட பெட்ரோலெல்லாம் ஊற்றி இன்ஜின் ஸ்பைல் நம்ம அதுக்கு வந்து லேக்ஸ் கணக்கில் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து நாட் அக்செப்டபிள் தானே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேபின் கம்ஃபர்ட்டுங்க. ஸோ இது வந்து 7 சீட்டர் வெஹிக்கிள் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சீட்டில் வந்து பெரிய ஆளுங்க உட்காரும்போது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஒரு 100 கிலோமீட்டர் நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு போகிறோம்னா ஓகே ஃபைன், அங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காரலாம். பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் ரோன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா சைல்டுக்கு தான், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பிலோ 15. நெக்ஸ்ட் வந்து சஸ்பென்ஷனை பற்றி நான் பேசியே ஆகணுங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வேகனார் வச்சுருந்தேங்க, அது செகண்ட்ஸில் தான் வாங்குச்சு. இந்த வேகனார் காரில் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் போனாவே பின்னாடி வந்து டொம்முன்னு அடிக்க ஆரம்பிக்கும். சஸ்பென்ஸ் வந்து ரொம்ப வீக் அதில். ஈவன் வந்து என்னோட பிரதர்-இன்-லா வந்து ஒரு கார் வச்சுருக்காரு, வேகனார் தான். அதுவே வந்து பார்த்திங்கன்னா புது கார் தான், பட் ஸ்டில் வந்து அதுலேயும் வந்து அந்த சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. வீக் இன் த சென்ஸ் வந்து பை மேனுஃபேக்சரே அப்படி தானா அப்படின்னு தெரியல.
பட் இந்த எர்டிகா விஎக்ஸ்ஐயில் வந்து நான் சஸ்பென்ஷனை வந்து பார்த்து ஸ்டன் ஆகிட்டேங்க. ஸோ ஏன்னா வந்து நான் 7 பேசஞ்சரை கூப்பிட்டு நான் வந்து ஒரு ட்ரிப்புக்கு போகிறேன். ஏகப்பட்ட வேகத்தடங்க. எனக்கு அந்தமாரி வந்து ஒரு ஃபீல் கூட ஆனதில்லை. இந்த பின்னாடி டம்முன்னு அடிக்கிறதோ டும்முன்னு அடிக்கிறதோ அந்தமாரி வந்து சஸ்பென்ஷனை பொறுத்த வரையும் டாப் நாட்சில் வந்து இந்த எர்டிகா வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏசி போட்டுட்டு நான் வண்டி ஓட்டும்போது எனக்கு என்னவோ கொஞ்சம் ரொம்ப இழுத்து பிடிக்கிற மாரியே இருக்குது. ஸோ 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் நம்ம சூஸ் பண்ணதுக்கு ஒரே காரணம் வந்து பார்த்திங்கன்னா, ஏசி போட்டுட்டு நம்ம எங்கேயாவது போகும்போது வண்டி வந்து ரொம்ப இழுத்து பிடிக்கக்கூடாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம 1.5 லிட்டருக்கு நம்ம போகுது. பட் ஸ்டில் இந்த வெஹிக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு என்னவோ அது வந்து ஃபீல் ஆகுது. மேபி வந்து கம்ப்ரஸர் ஓவர்லோடா இல்லை அது என்னன்னு தெரியல. அதை நம்ம செக் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நான் எர்டிகா இந்த விஎக்ஸ்ஐ வேரியண்ட் டீட்டெயில்டான வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு தான் இருக்குது. நீங்கள் வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம எவ்வளோ ப்ரைஸுக்கு இது வாங்கினோம், 11.5க்கு தான் நான் வாங்கினேன். ஸ்டில் வந்து சீப்பர் ரேஞ்சு தான். உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது நீங்கள் போயிட்டு என்கொயரி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் எப்படி வந்து 11.5க்கு இந்த காரை நான் வாங்கினேன் அப்படின்றத டீட்டெயில்டாக நான் அந்த வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு நிறைய டீட்டெயில் கிடைக்கும். இஃப் இன்கேஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்டு யாராவது எர்டிகா விஎக்ஸ்ஐ வாங்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் இருக்காங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு பொருளை நம்ம வாங்கும் போதும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து தான் நம்ம வாங்குவோம். ஈவன் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நீங்கள் அந்த பொருள் வாங்கினாலும் அப்படி தான் வாங்குவீங்க. ஸோ ஒரு கார் வாங்கும்போது அப்படி தான் ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு தான் நம்ம எந்த ஒரு காரும் வாங்கணும். ஸோ இந்த ரேஞ்சில் இந்த பர்ஃபார்மன்ஸில் எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த வண்டியுமே இல்லைங்க. ஸோ இதே வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா டொயோட்டோவிலையும் சேல் பண்ணுறாங்க. அந்த டொயோட்டோவில் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து 12.5 சம் மேலே தான் போகுது. ஸோ நீங்கள் பெட்டர் வந்து பார்த்திங்கன்னா மாருதி சுசுக்கிலே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா 11.5க்கு வந்து உங்களுக்கு இந்த 7 சீட்டர் வித் இந்த 1.5 லிட்டர் நேச்சுரல் ப்ராசஸ்டு இன்ஜின் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் எங்கேயுமே வந்து கிடைக்காது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் 11.5 லேக் கொடுத்து இந்த கார் வாங்கினது ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். ஸோ 14 கிலோமீட்டர் வந்து சிட்டி மைலேஜ்ன்றது ஓகே, அக்செப்டபிள். 17 கிலோமீட்டர் ஹைவே மைலேஜ்ன்றதும் அக்செப்டபிள் தான். பட் மாருதி சுசுகி என்ன கிளைம் பண்ணுறாங்க, உங்களுக்கு மினிமம் வந்து 20 to 21 கிலோமீட்டர் வந்து கிடைக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து எதை பேஸ் பண்ணி அந்த மைலேஜ் வந்து கிளைம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆஸ் அ யூஸராக எனக்கு இவ்வளோ தான் வந்து கிடைக்குது. ஸோ உங்களுக்கு அதிகமாக கிடைச்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் வந்து என்னன்னு செக் பண்ணி பார்த்துட்டு மேபி வந்து ஷோரூமில் கொடுத்து கூட கேட்குறேன். பட் 14 கிலோமீட்டர்ன்றது ஓகே, அக்செப்டபிள். ஸோ நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்கள் ஃப்ரெண்டு யாராவது வந்து எர்டிகா விஎக்ஸ்ஐ வாங்கணும்னு ஐடியாவில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மேபி அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.